நம் அனைவரையும் ஒன்றிணைத்து செல்லும் ஆண்டவர். கால் டு இன்க்ளூசிவ், அரவணைத்து வாழ அழைப்பு என்று சொல்றார். எல்லாரும் ஒன்னா இருங்க, பிரிவினை விரும்புகிற ஆண்டவர், அனைவரையும் ஒன்றாக இணைக்கிற ஆண்டவர்னு சொல்றார். அனைவருடனும் இணைந்திருக்க அழைப்பு. எல்லாரும் ஒன்னா இருங்கப்பா, வேண்டாம் படித்தவன் படிக்காதவன், கருப்பா இருக்கவன் வெள்ளையா இருக்கிறவன், பணக்காரன் ஏழை, மேல் ஜாதி கீழ் ஜாதி, நீ கிறிஸ்தவன் நான் இந்து முஸ்லீமு சீக்கிய மதம் புத்த மதம் இல்லைப்பா, கடவுள் ஒருவர், அவ்வளோதான். கடவுள் கான்செப்ட் லார்ட் இஸ் ஒன், அவர் தான் படைப்பாளர். அதே மாதிரி அனைவரையும் ஏற்க அழைப்பு. அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளில் கூட நாம் எல்லாரையும் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறாரா? இந்த டெக்ஸலா உலக அளவில் முதல் பணக்காரன், 1.5 லட்சம் கோடியோ 56 கோடி லட்சமா, 56 கோடி லட்சமா அவர்கிட்ட பணம் இருந்துச்சா. டெக்ஸலா ஒண்டர், அவர் பேர் டெக்ஸலா ஒண்டர். அதான் ஒன்றிலாண்டு பொழுது இந்த ஒன்றில் இங்கே இருக்குது, பெங்களூரில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறத விட பெங்களூரில் இருக்கிறது 3 பெருசு, 3 மடங்கு பெருசு. பெங்களூரில் இருக்கிறத விட சிங்கப்பூர் போனால் அதை விட 3 மடங்கு பெருசு. அப்போ இங்கே இருக்கிறதோட 6 மடங்கு பெருசு இந்த ஒன்றெல்லாம். மலேசியாவில் இருக்குது, அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ், அந்த ஜெர்மன் பக்கத்தில் போனோம், அங்கே இருக்குது. அந்த ஓனர் தான் நினைக்கிறேன் டெக்ஸலா ஒண்டர். அவன் ஒரு 56 கோடிக்கு அவர் ஓனரா, வேர்ல்டில் ஃபஸ்ட்டு பணக்காரரான். அவர் போய் மோட்டிவேஷன் தாட்டு கொடுங்கன்னாராம். யாரோ கேட்டாங்களாம், மோட்டிவேஷன் தாட்டு கொடுங்கன்னாங்களாம். மோட்டிவேஷனா வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்கு ஒரு மோட்டிவேஷன் தாட்டு கொடுங்கன்னாரா. அப்போ அவர் சொன்னாரா, குதிரையை கொண்டு போய் ஒரு வாட்ரு நீர்நிலையில் விடுறோம், அது குடிக்கலாம் யார் செய்த தவறுன்னாரா. தண்ணிக்க காட்டுறோம், மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு நம்ம எங்கள் வீட்டில் 4 மாடு இருந்துச்சு. மாட்டுக்கு நல்லா அந்த பழைய தண்ணியெலாம் எடுத்து வடி தண்ணி அடி, சோறுத்துக்கு அரிசி கழுவின தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி அதில் வச்சு தவிட போட்டு பொட்டை போட்டு கலந்து வச்சா பசி இருந்தால் குடிக்கும். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணோம், அந்த மாடு எங்கிட்ட இருந்த ஒரு பசு மாடு நல்லா நேசிக்கிற மாடு, எங்களை ரொம்ப நேசிக்கும். வாயை வச்சு அப்படியே ஒரு கிண்டும், கிட்டிட்டு இப்படி பார்க்கும், எங்களை பார்த்துட்டாங்க இப்படி தள்ளோன்னே வாயை வச்சு ஒரு தட்டு தட்டி கொட்டி விட்டுரும். ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, பசி இல்லை. அதே மாதிரி தான் நம்முடைய வேதம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதம் காலையில் அருமையாக காலையில் பிரசங்கம் பண்ண சகோதரி சொன்னாங்க, சங்கீதம் 1 சொன்னாங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனை இடவாமலும் பாவியுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் காலத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இன்ட்ரெஸ்ட் டு தி லார்ட்ஸ் வேர்ட், ஆண்டுடைய வசனத்தில் ஆவலாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. எப்படி இருப்பா? நீர்க்கால்களின் ஓரமாய். கடந்த நாட்களில் நான் வெஸ்ட் பெங்கால்ல குனேர் மால்டா பக்கத்தில் ஊருக்கு போனேன். எங்கே பார்த்தாலும் மூங்கில் மரம், கூட்டமாக அவ்வளோ அழகாக. பீகாருக்குள்ளே போயிருந்தேன், பீகாருக்குள்ளே ஒரு சர்ச்சு டெடிக்கேஷனுக்காக போயிருந்தேன். எங்கே பார்த்தாலும் மக்காச்சோளம், ஒரு செடியில் 5 மக்காளச்சோளம் வருது. சோள செடி பார்த்துட்டு இவ்வளோ உயரம் வரும், அந்த இவ்வளோ உயரம் இருக்கும், அந்த 5-6 மக்காச்சோளம் இருக்குது. அவ்வளோ இனிமையாக இருக்குது, தண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. அதுதான் நீர்க்கால்களில் ஓடப்பட்ட நடம். நீங்கள் நானும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய்ந்து, கர்த்தர் என்ன சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாது எட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு வாய்க்க செய்வேன். கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றவனுக்கும் சொல்றாரு, கூப்பிட்ட நாளிலே நான் உனக்கு உத்தரவு கொடுத்து தமது ஆலயத்திலிருந்து என்னை கூப்பிடுவான், நான் உன்னுடைய சத்தத்தை கேட்டு என்று சொன்னார். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் என் பரலோகத்தை நான் கேட்டு, நீங்க உங்க வசனத்தை நீங்க நின்று திருப்தியா வாசிக்கிறப்போ அவருடைய நாமம்ங்கிறது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதா குமார் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். ஞானஸ்தானம் பெற்றப்போ இன்று நாங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறீர்கள். பிதா குமாரும் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுத்து உங்கள் நெற்றிகளில் சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். இனி நீங்கள் உலகத்திற்கு சாட்சியாய் இயேசு எங்கள் ரட்சகர்னு சொல்லுங்கன்னு அந்த நாமத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் தங்களை தாழ்த்தணும், ஹம்பிள் பண்ணணும். ஆண்டவற்ற நான் ஒண்ணுமே இல்லப்பா, தங்களை தாழ்த்தி அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். எனக்கு என்ன வேணுமோ, ஒரு பிள்ளை பால் வேணும்னா பிறந்த குழந்தை ஓன்னு அழுகுது, பாலை கொடுத்த அந்த குழந்தை என்ன ஆயிடுது, நின்றுது. காரணம் அதுதான் பிரேயர்.
என்னுடைய தேவை இது, எனக்கு இது பிரச்சனைப்பா. அதுதான் சங்கீதம் 18, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். தமது ஆலயத்தில் இருந்து சத்தத்தை கேட்கும் ஆண்டவர். இந்த வேதத்தை திறந்து வாசிச்சுட்டு அந்த வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்குறப்போ அது சொல்றார், என்னை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணா அவர் முகத்தை தேடணுமா. ரொம்ப அழகா சொல்றாரு. ஆண்டவரால் சொல்லப்பட்ட வார்த்தை, தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட வார்த்தையில ஆண்டவரே சொல்றார், நீ ஜெபம் பண்ணு, seek to the face, என் முகத்தை தேடு. ஏன்னா துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். துன்மார்க்கிய பலிகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, துன்மார்க்கருக்கு எனக்கும் சம்பந்தம் எழுது, துன்மார்க்கன் அழிந்தே போவார்கள். சங்கீதம் 1 சொன்னேன், நீதிமொழிகள் 15 இருக்கு. அப்போ நம்ம ஜெபம் பண்றப்ப கடவுள் இங்க இருக்கிறாரா? என் ஜெபத்தை ஏன் கேட்கல? இருக்கிறான்னா இங்க தேடுறது இல்ல. என் ஜெபம் என் விண்ணப்பம் கேட்கப்படல, எனக்கு இது ஏன் கொடுக்க? அப்ப என் ஏதோ பிரேக் இருக்கு, தப்பு இருக்கு. என் தப்பு அதுதான். அந்த கம்யூனியன் வாங்கணும்னா 1 Corinthians 11:28 தங்களை தங்களே சோதித்தறிந்து, சோதித்தறிந்து டெஸ்ட் பண்ணார், தன்னை பார்த்தார். யோவான் 4 சமாரிய பெண் தன் பாவங்களை சொன்னாங்க. யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு விடுதலை. அவன் டெஸ்ட் பண்ணிட்டு, ஓ என் இந்த பிரேக் இருக்கு, சரி பண்ணிட்டு அப்போ அம்மா தந்துருவாராம். அப்ப இந்த ஸ்தலத்தில் செய்யப்பட்ட ஜபங்களுக்கு என் கண்கள் என்ன பண்ணிருக்கு? திறந்திருக்கு, என் செவிகள் கவனித்தே இருக்கு. நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிற நீங்கள் நானும். அதுதான் மத்தேயு 15 அந்த கானானிய பெண் என்பது அந்த உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஜோசுவா 3:10 எமோரியர், கானானியர், பெர்சியர், இதெல்லாம் எனக்கு அருவருப்பான ஜனங்கள்ங்கிறார், தள்ளிப்படாங்கிறார். பாவிக்கும் எனக்கு சம்பந்தம் எதுங்கிறார், துன்மார்க்கன் எனக்கு சம்பந்தம் தள்ளிப்படாங்கிறார். அப்ப நீங்கள் நானும் துன்மார்க்கம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டா ஏத்தியர், சமாரியர், பெர்சியர் இவங்க தாங்க. ஆனா சமாரிய பெண் தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது, அந்த கானானிய பெண் தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது, அதான் அம்மா சொல்லுது, ஐயா சும்மாதான், நாங்க கஷ்டம்தான், ஏமாத்திரம் தான், பொய் சொன்னவன் தான், என்னுடைய பாவம் தான் என் மகளுக்கு வேதனை, நான் செய்த தவறு தான் என் மகனுக்கு போலி அட்டாக் ஆயிருக்கு, நான் செய்த பாவத்து நிமித்தம் என் மகன் சரியா நடக்க முடியல, நான் செய்த பாவத்து நிமித்தம் நான் தண்ணி அடிச்சேன், என் மகன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். ஒரு நல்ல மெக்கானிக் என்கிட்ட இருக்கிறார், என் வயசு இல்லை, ஒரு வயசு முன்ன பின்ன 30 வருஷமா இருக்கான். முதல் பெரிய கெயிட் எங்களுக்கு செஞ்சவன் தான், அந்த 12 அடி 16 அடி கெயிட்டு, முதல் கெயிட்டு ஸ்கூலுக்கு. நாங்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சு 1995 ஆரம்பிச்சு 92 93 செஞ்சான். சூப்பர் வேலைக்காரன். ஆனா ஒருத்தன் ஒரு கோட்டர் வாங்கியாந்து ஒரு சொட்டு தொட்டு நாக்கில் வச்சுட்டான்னா அவனுக்கு போதும், முடிஞ்சு போச்ச மாட்டோம். இன்னைக்கு 500 ரூபா நோட்டு கொடுக்குற மாதிரி இன்னைக்கு 100 ரூபா நோட்டு ஒரு கெட்டு கொண்டாந்து அந்த லாரி ஓனர் கொடுப்பாங்க, ரிப்பேர் பண்ண. ஏமாற்ற மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். 100 ரூபா கெட்டு 10,000 ரூபா பெருசு. அன்னைக்கு பெரிய, அன்னைக்கு 500 1000 ரூபா வரும். முன்ன 100 ரூபா நோட்டு டாலர் மாதிரி. அன்னைக்கு டாலர் 20 ரூபா தான். நம்ம 20 ரூபா கொடுத்தா ஒரு டாலர், இன்னைக்கு 110 ரூபா கொடுத்தா ஒரு டாலர். அந்த அளவுக்கு நம்ம பணம் வீக் ஆயிடுச்சு. காலையில் ஒருத்தன் கூப்பிட்டு அவர் பேரை சொல்லுவான், கூப்பிட்டுட்டு என்னையா சும்மா நான் தானே வாங்கி தரேன், நீயா செலவு பண்ணுறேன்னு காலையில் 7 மணிக்கு வந்து பெக்கில் ஒரு பாதி கொடுப்பான், முடிஞ்சு போச்சு ஆட்டம். இன்னைக்கும் 1300 என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். வாழ்க்கை என்ன பண்ணல, முன்னேறல. என்ன நடக்குதுன்னா அவன் பையன் அவனுக்கு மேல குடிக்காரன் ஆயிட்டான், அவனை பண்ணி ஹோம்ல சேர்க்கிற அளவுக்கு ஆயிட்டான் குடி. அப்போ நாம ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்தானா அந்த அம்மா சொல்லுது, என் பாவம் தான் என்னை தாழ்த்துறேன், நீங்க வேண்டான்னு சொல்றீங்களா, அதை எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பான்னு கேட்குது. தாழ்மையின் ஜபம், தங்களை தாழ்த்தி யாரு ஹம்பிள் பண்ணி அவரை நோக்கி ஜபிக்கிறோமோ, ஜபிக்கிறப்போ விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சன்னிதானத்தில் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவர் ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர். ஞானஸ்தானம் வாங்கியிருக்கியா, சர்ச்சை கட்டுறதுக்கு பணம் கொடுத்துருக்கியா, சர்ச்சில் மெம்பரா,
பையத்தை போய் கல்யாணம் பண்ணுன்னா, என் பிள்ளை கல்யாணம் பண்ணால் நீங்கள் மெம்பர் இவ்வளோ நாள் சந்தா பாக்கி இருக்கு, இவ்வளோ ஏழை பாக்கி இருக்கு, இதெல்லாம் கொடுத்தாதான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கல்யாணம் பண்ணுவேன். எங்கள் அப்பா மண்டையை போட்டுட்டாரு, கொல்ற வேணும், ஒரு லெட்டர் கொடுங்கன்னா இவ்வளோ சந்தா பாக்கி வச்சிருக்கீங்க, இவ்வளோ ஏழை பாக்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் மனுஷன் ஏமாத்துறவன். ஆண்டவர் அப்படி இல்லை, லிஸ்ட் போட்டு சொல்றவர் இல்லை. நம்ம ஆண்டவர் அது வந்து மெயின் லைன் சர்ச்சு, சிஎஸ்ஐ, டிஎல்சி எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கெடுபடியா இருக்கும் இந்த வேலை. அந்த நேரத்தில் கறக்க முடியும்னு வாங்கிடுவான். ஒரு சில ஐயர் அன்னைக்கு என்ஓசி கொடுக்கறதுக்கு தான் 10,000 20,000 டொனேஷன் வாங்கிடுவான். நீ சர்ச்சைக்கே வரல, போட தர முடியாது, நீ வேற சர்ச்சைக்கு போனான்றான். இப்படிலாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நம்மை தாழ்த்தி, அந்த அம்மா தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துச்சிங்க. தகப்பனே நிச்சு, அப்பா பிதாவே நிச்சு, அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை எனக்கு தந்தீங்கப்பா நிச்சு, டேடி நிச்சு கூப்பிட்ட உடனே நான் உனக்கு என்ன செய்யணும். அந்த அவர் சொல்றாரு, அந்த அம்மா சொல்லுது, அப்பா உண்மைதான், நீ என் பிள்ளைய ஆகல, நீ ஞானஸ்தானம் வாங்கல, சர்ச்சில் மெம்பர் ஆகல, நீ என் செட்டு என் ஆராதனைக்கு வரலன்னு ஒன்னு உண்மைதான் கடவுளே. ஆனா நீங்க வேண்டான்னு சொல்றீங்களே, அந்த பின்னால ஒரு சீட்டு காலியா இருக்குல்ல, அந்த அம்மா செத்து போன சீட்டு காலியா இருக்குல்ல, அந்த சீட்டை எனக்கு கொடுங்கப்பா, நான் அந்த சீட்டுக்கு வந்துடுறேன், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன பொழுது அந்த அவர் சொன்னாரு, உம்மன் ஒரு ஃபெய்த் ஹீலிங், மன ஸ்திரியே விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உலகளவில் பெண்கள் தினம் இன்னைக்கு. இந்த பெண்கள் தினத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும், தகப்பனே என்னை வாழ்வு கொடுங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனை படைச்சிட்டாரு, நல்லா இல்லப்பான்னு ஏற்ற துணை, சூட்டபிள் பெர்சன், ஏற்ற துணை சூட்டபிள் பெர்சன் உருவாக்கிட்டார். இந்த கோட்டு போட்டால் எப்படி சரியா இருக்கும், அதுக்கு தான் ட்ரையல் கொடுக்க போறோம். அதே மாதிரி சூட்டபிள் பெர்சன் படைக்கிறப்ப ஆண்டு பெண்ணுமா படைச்சிட்டாரு. அந்த பெண் மட்டும்தான் அந்த வீட்டை உருவாக்க முடியுங்கிறது தான் இன்னைக்கு உலக பெண்கள் தினத்துல ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர். அந்த பெண்ணானவள் போய் சொன்னதான், பெண்ணே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உமன் ஃபெய்த் ஹீலிங் என்றாரு. ஒருவேளை மார்க் 5ஆம் அதிகாரத்துல விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறார் ஒருத்தன் சொல்றாரு எவீரிட்ட. அதே நேரத்துல அந்த 12 வருஷம் உதிரோட்ட பெண் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை டாட்டர் அந்த சொல்றாரு, உம்மன் சொல்லல, டாட்டர் பெண் மகளே உன் விசுவாசம் ரட்சித்ததுங்கிறார். அங்க ஆண்மகன் சொல்றப்ப சொல்றாரு, நீ விசுவாசம் ஆகிரு. ஏன்னா ஆண்மனுக்கு எப்பவுமே கிரிமினல் மைண்ட் அதிகம், டென்ஷன் அதிகம், நிறைய சிந்தனை, உலக மக்களுடைய பழக்கம் அதிகம். எல்லாம் அந்த பெண்ணை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடலாம், ஒரு செகண்ட்ல ஏமாத்திட்டு போயிடலாம். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நானும் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கேன், ஆரோக்கியத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு, அந்த ஐயரும் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஐயர் அம்மாவை கேளுங்கன்னு ரொம்ப தெளிவா சொல்லுவோம், ஆனா உண்மையா கேட்க மாட்டாங்க, உண்மையா கேட்க மாட்டாங்க. 99 விழுக்காடு கேட்காதன்னு சொல்றவெல்லாம் கேட்பான். அதுதான் ஒரு மீட்டிங் நடந்துதான், பெண்கள் ஆண்கள் கூட்டம். நல்ல பிரசங்கியார் வந்தவர், ஐயா மாதிரி ஸ்பெஷல் பிரசங்கியார் வந்தவர். அம்மா பேச்சு, ஒய்ஃப் பேச்சு கேட்கறவங்களாம் இந்த பக்கம் நில்லுங்கன்னாராம், கேட்காதவங்களாம் இந்த பக்கம் நில்லுங்கன்னாராம். எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க ஒய்ஃப் பேச்சு கேட்குறவங்க. ஆண்கள் கூட்டத்தில் ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு சகோதரன், அவரை மாதிரி கீபோர்டு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ரசனை பண்றார். இன்னைக்கு தான் ரொம்ப ரசனை பண்றாரு, பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவரை மாதிரி ஒருத்தர் மட்டும் தனியாக நின்னாராம். உடனே பிரசங்கியார் கூப்பிட்டு, ஏன்பா நீ மட்டும் ஒய்ஃப் பேச்சு கேட்க முடியான்னு கேட்டாரா. அவர் சொன்னாராம், அது ஒன்றும் இல்லைங்க, என் ஒய்ஃப் சொல்லி விட்டுச்சு, யாரு கூடயும் சேராதையா, தனியா நில்லையா, கெடுத்துருவானுங்கன்னு சொல்லி விட்டுச்சு, ஆனால் நான் தனியா நிற்கிறேன்னு சொன்னாராம். ஒருவேளை மனைவி பேச்சு என்பது தாரக மந்திரம், வாழ்க்கையில் முன்னேற்றம். நமக்காக ஜெபிக்கிற ஒரு சகோதரி, நமக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற சகோதரி, அந்த சகோதரியோட ஜெபந்தான் விடுதலை கொடுத்தது. ஒருவேளை எனக்கு இன்னைக்கு வாழ்வு கிடைச்சிருக்குன்னா என் மனைவியோட ஜெபந்தான். எப்படின்னா, டைட்டானிக் கப்பல்ல ஒருத்தர் பிரயாணம் பண்ணார், 82 வயது, கப்பல் உடைஞ்சது, ரொம்ப நேரம் இல்லை அதை பற்றி தெளிவாக சொல்ல. தண்ணி -23 டிகிரி, உப்பு தண்ணி ஐஸ் ஆகல, ஐஸ் பாறைகள் நல்ல தண்ணியில் ஐஸ் ஆயிரும், அதில் மோத அந்த கப்பல் உடைஞ்சது. அவர் அந்த கப்பல் உடையவும் லைஃப் போட்டு கிடைக்கல, தண்ணிக்குள்ளே போராடுறார். ஐஸ் தண்ணி, பிளட்டு ஓடாது, ஐஸ் ஆயிரும். போராடுற நேரத்தில் சரியாக காலையில் 4 மணிக்கு ஒரு பலகை கிடைக்குது. அந்த பலகை கிடச்சி நீச்சல் அடித்து வெளியே வந்துட்டார். அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் எப்படிங்க பிழைச்சிங்கன்னு கேட்குறாரு.
அப்போ அவர் சொல்றாரு, ராத்திரி 12 மணிக்கு மேலே உடையுதுன்னு கேப்டன் சொன்னார். 2-3 மணிக்குள்ள நான் தண்ணிக்குள்ளே விழுந்தேன். அரை மணி நேரம் போராடி 3/4 மணி நேரம் போராடி 3/4 மணி நேரம் கழித்து ஒரு பலகை, கப்பல்லேருந்து உடஞ்ச மிதக்கும் பலகை கிடச்சிது. அதில் படுத்தேன். அப்படியே இங்கே வந்துட்டேன். எப்படி வந்து எனக்கு கரைக்கு வந்துட்டேன் எப்படி வந்து தெரியலன்னா, ஒரே ஒரு மந்திரம். என்ன மந்திரம்னா, தினமும் 4 மணிக்கு எழுந்து என் மனைவி எனக்காக ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அவருடைய 4 மணிக்கு அந்த தாயோட என் மனைவியோட ஜெபத்தை கேட்டு எனக்கு விடுதலை கொடுத்தாருங்கிறாரு. அந்த விடுதலை கானானிய பெண்ணுக்கு கிடைச்சது. ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிறப்போ, இந்த பெண் மக்கள் ஜெபிக்கிறப்போ, ஆண் மக்களாகிய எங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். கண்ணீரோடு உன் பிள்ளை குடிகாரனா இருக்கலாம், உன் கணவர் குடிகாரனா இருக்கலாம், இல்லை உன் பிள்ளை ஒரு அதிசயமான வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உன் பிள்ளை ஒரு கஷ்டமான வேதனையில துன்பத்தில் இருக்கலாம். கானானிய பெண்ணை போல, தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, எங்களை வாழ்வு கொடுங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? கவலை எல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா, தன்னுடைய வியாதியை சொல்லியிருக்காங்க, தன்னுடைய கஷ்டத்தை சொல்லியிருக்காங்க, கேட்ட தன் துயரத்தை சொல்லியிருக்காங்க. தாவீதின் குமாரனே, son of David, please help me. இந்த இஎம்ஐ வாங்கிட்டேன், நீ கெட்ட முடியலப்பா, எனக்கு எங்க போனாலும் லோன் கிடைக்கல, இந்த உலகம் என்னை கைவிட்டுருச்சு. ஆனா நான் உண்மை நோக்கி பார்க்கிற இந்த இஎம்ஐ கட்ட முடியாத இந்த உலகத்துல எங்க எனக்கு கடன் கொடுக்க மாட்டான். நெட்ல போட்டுட்டான், என் பேர் என் டேட் ஆஃப் பர்த் போட்டா என்னை கடன் கொடுக்க மாட்டாங்கிற பேரை மஞ்சள் நோட்டீஸ் ஒட்டிட்டான்பா. ஆனா நீர் வாழ்வு கொடுக்கிற தகப்பன் அல்லவா, நீர் விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா, நான் உண்மை நோக்கி பார்க்கன்னு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுடைய ஜெபத்தை கேட்டு, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் வார்த்தை. நீர் அந்த மகனை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட ஆசீர்வதிப்பா. குடும்பத்துல அமைதி இல்லாத நிலைமையில என் மகன் என் மகள் திருமணமாகி போன இடத்துல அவங்க நல்ல வாழ்க்கை கிடைக்கல, அவங்களுக்கு வாழ்க்கை தர மாட்டீங்களா, ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில உம்முடைய பிரசனம், உம்முடைய வழிநடத்தில் இறங்க போற தயவுக்காக கூட, உம்முடைய கிருபை இறங்க போற தயவுக்காக கூட நன்றிப்பா. ஒரு விஷயம் கூட எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழிநடத்துங்க.